காலையில் டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிட்டு மற்ற வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணலாம்லாங்க. ஒரு சேஞ்சுக்கு வெளியில் முத்தத்தில் உட்காந்து வெங்காயத்தை உரிச்சிட்டு போகலான்னு உரிச்சிட்டு இருக்கும்போதே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க வரும்போது நம்ம எப்படிங்க சும்மா அனுப்ப முடியும்? சாப்பாடு பண்ணணும்ல. நாங்கள் கோயில் கொடைக்கு விரதம் இருக்கிறதுனால சைவ சாப்பாடு தாங்க. சொதி குழம்பு, இஞ்சி பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல். திருநெல்வேலி ஸ்பெஷல் தாங்க. பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு? ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் அப்படி நறுக்கி வச்சுக்கலாம். இது இஞ்சி பச்சடிக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது சொதி குழம்புக்கு. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு சிறுபருப்பு கொஞ்சம் வறுத்து வெறும் சட்டியில் போட்டு இப்படி வறுத்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு கழுவி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு வைக்கணும். பருப்பு நல்லா செவந்து வரணும், கலர் மாறிடக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இஞ்சி பச்சடிக்கு இப்போ ரவுண்டாக இஞ்சி நல்லா கழுவி தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்கணுங்க. சிப்ஸ் பொரிச்ச மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி பொரிச்சு எடுக்கணுங்கிற கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சரி எல்லாம் வதக்கி இறக்க நேராகும். இன்றைக்கி சிம்பிளாக பொடி போட்டே வச்சுட்டேன். காரத்துக்கு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடணும். எப்போவுமே 1க்கு 2 தான். அதனால் அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு அது கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கூட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கருப்பாயிரும் பொடி பார்த்திங்களா. அதனால் சிம்லேயே வச்சு தான் மெதுவாக வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போய் உங்களுக்கு கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கணும். அந்த தேங்காயையும் போட்டு நல்லா கிண்டி தேங்காய் நல்லா மொறுன்னு ஆகணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் எனக்கு மல்லிப்பொடி காணாதது போல் இருந்தது, அதனால் கூட கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டி விட்டணும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கி எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆற வச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படின்னு வரிசையாக சொல்கிறேன். இப்போ இது நல்லா இதாகிடுச்சு. பருப்பு சைடில் வெந்துருச்சு. 3 அடுப்புங்க. 3லேயும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்து அதை லேசாக குறைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ மிக்ஸி கப்பில் புளி போட்டிருக்கேன். புளி கூட இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய், உப்பு, அதுக்கப்புறம் இனிப்புக்காண்டி கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அச்சு வெல்லம். அப்படி இல்லைன்னா அச்சு வெல்லம் இல்லைன்னா சீனி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சீனி போட்டுக்கிட்டேங்க. இது அச்சு வெல்லம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டோன்னா துவையல் ரெடி. பச்சடி தான் வைக்கணும்னு பார்த்தேன், துவையல் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது குழம்புக்கு ஒரு சின்ன துண்டை இஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். 2 விதமாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கழுவுன திக் பால் தனியாக வச்சுட்டு 2வது கழுவுன தேங்காய் பாலில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் அவிய வச்சிடணும். அப்போ பருப்பு ஒரு பக்கம் அவிய வச்சுருக்கோம், காய் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, பால் ஒரு பக்கம் சைடில் வச்சுருக்கோம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம் போடணும். சீரகம், ஒரு பட்டை, 2 வெள்ளைப்பூடு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்க போகிறோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தனியாக கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, பருப்பை ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பை சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுலேயும் 2 உப்பு போட்டு வதக்கிக்கலாம். எப்போவுமே உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு வதங்கிருச்சு. இப்போ அந்த காயும் அவிஞ்சிருச்சு. அந்த காயை அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போடனாலும் போட்டுக்கலாம். பட்டாணி இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ கொஞ்சமாக மஞ்சள், இல்லை எனக்கு வெள்ளை கலரில் வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம். இல்லை கொஞ்சம் பால் பச்சை கலரில் வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு அவிச்சு வச்சுருக்கதையும் நல்லா மசித்து அதையும் தூக்கி
போட்டு கிண்டிட வேண்டியது தான். கிண்டிட்டு இப்போ அந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால் மாற்றிக்கிட்டேன் வேறு ஒரு இதில். அப்புறம் வந்து திக் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, தேங்காய் பால் ஃபஸ்ட்டு இதில் உள்ளது திக்காக உள்ளது, அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை கழுவி கட் பண்ணி மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு, இதை சிம்லேயே தாங்க வச்சுருக்கேன், கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி ஸ்டைல் சொதிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே இது நம்ம வந்து சாதத்துக்குங்கிறதுனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தண்ணியாக வச்சுருக்கோம். இதே இதை கொஞ்சம் திக்காக வச்சிங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கிழங்கு வந்து உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வச்சாச்சு. அப்புறம் வந்து சைட்லேயே வந்து வெங்காயம் கட் பண்ணி இப்போ அவிச்ச கிழங்க உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா மூடி வச்சு வதங்கினா தான் வெங்காயம் வந்து சுருண்டு வதங்கும். நல்லா நைஸாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா அதை வந்து கிண்டி விடணும். நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறி கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அது வந்து நல்லா வேக விட்டுறணும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு கிண்டணுன்னா பொரியலும் ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து வத்தல் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வத்தல் பொடி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி, இது 2ம் போட்டாச்சு. போட்டு நல்லா இதுவும் அந்த மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இன்னும் பச்சை வாசனை போகலை, அதான் கிண்டிகிட்ருக்கேன். பொறுமையாக சமைக்கணுங்க. சமையல் பொறுமையாகவும் சமைக்கணும், ஸ்பீடாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் கிழங்கையும் போட்டாச்சு. நல்லா மசிச்சு வச்ச கிழங்கையும் நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு ஒன்று போல் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டோம்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் அந்த மசாலாவோட இது வந்து இறங்கி நல்லாயிருக்கும். கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேசரி, இஞ்சி துவையல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சுட சுட சாதம், சொதிக்குழம்பு, அப்புறம் வந்து நார்த்தங்காய் பச்சடி எப்போவுமே எங்கள் வீட்டில் ரெடியாக ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. அவ்வளோதான், விருந்து ரெடி.